கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துட்டு இருந்தது. அதை தட்டி கேட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் 2 பேர், ஹரிஷ் மற்றும் சக்தி, 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது. இது வந்து முன்விரோதம் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்குது. அரசியல் கட்சி தலைவர்களும் பெரும்பாலான ஊடகங்களும் இது வந்து சாராயத்தினால் ஏற்பட்ட ஒரு சண்டை, அதனால தான் வந்து இந்த மரணம். இன்னொரு பக்கம் காவல்துறை இப்படி ஒரு செய்தியை சொல்லுது. ஏன் இந்த முரண்? குற்றவாளிகளை காப்பாற்றுகிற விதமா குற்றத்தை மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எந்த கொம்பனாலும் கேள்வி கேட்க முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி குற்றங்களை அடுத்து அடுத்து மூடி மறைக்கிறீங்களா? இந்த ராஜ்குமார் என்பவர் கைது செய்து உள்ள வைக்கப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு அவர் வந்து பிணையில வந்து வெளியில வந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கும் போது காவல்துறை அவர்களுடைய வாய் தகராறுனா இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, கையில் அருவா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு வாய் தகராறு பண்ணுவாங்களே யாராவது? அப்போ அவர்களெல்லாம் எப்பொழுதுமே ஆயுதங்களோடு அலைந்தவர்களா? முறையாக விசாரணை செய்து அது என்ன காரணம், காவல்துறை இதனால என்ன லாபம்? அரசை காப்பாற்றுறது தான். இதே கள்ளக்குறிச்சியில் வந்து நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்த போது நீங்கள் மக்களுக்கு கொடுத்த உறுதி என்ன? இனி இது போன்ற ஒரு சாவு நடக்காது, இனி தமிழகத்தில் யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி பகிரங்கமாக விற்பனை செய்கிறாங்க? முட்டம் கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த இரட்டை படுகொலைக்கு முதல் குற்றவாளி யாருன்னா காவல்துறை அதிகாரிகள். இதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிற அரசு இருக்கு பாருங்க, இது ஒரு மோசமான, இது வந்து இந்த திராவிட மாடல் இருக்குல்ல, இது பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மாடல் இல்ல, இது மிகவும் ஆபத்தான மாடலா இருக்கு. சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை தட்டி கேட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ கொலை செஞ்சைனா உன் வீட்டை அடிச்சு நொறுக்காம என்ன பண்ண சொல்றீங்க? திமுகவோட கூட்டணி கட்சிகள் யாருமே இதை பத்தி வாய் திறக்கலையே. எப்படி திறப்பாங்க தோழர்? எல்லாரும் வந்து கூட்டணி அடிமைகளா மாறிட்டாங்க தோழர். தங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை, அட்டூழியத்தை தட்டி கேட்கிற திராணியற்றவர்களாக, ஆண்மையற்றவர்களாக மாறி போயிட்டாங்க. வாழ்நாள் சிறை, 10 லட்சம் ரூபாய் அபராதம், இப்படி தண்டனை வந்து அதிகரிக்கப்பட்ட பின்பும் ஒரு பயம் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் நடந்துக்கல. இதெல்லாம் இந்த புதிய சட்டம் வருவதற்கு முன்பு நடந்தது. இதுதான் புதிய சட்டம் வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எனக்கு அவர்கள் ஆமா நான் கள்ளச்சாராயம் காய்ச்ச தான் போறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் தர்றாங்க, போய் காய்ச்சி கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குல்ல. இந்த சட்டம் ஏன் அவர்கள் மீது பாயல? காய்ச்சறவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் என்பதாலா? இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்குது, இந்த அரசு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்குது. இந்த அரசு எப்படி மக்களுக்கான அரசா இருக்க முடியும்? இந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஒரு பொம்மை அரசு அப்படிங்கிறது தான் உண்மை. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துட்டு இருந்தது. அதை தட்டி கேட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் 2 பேர், ஹரிஷ் மற்றும் சக்தி, 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி தான் எல்லா மீடியாக்களையும் ரிப்போர்ட் ஆகிருக்குது. இதே காரணத்தை சொல்லி சட்டம் ஒழுங்குகள் இங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, நாம் தமிழர், டிடிவி, அண்ணாமலை, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், சசிகலா உள்ளிட்டோ கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் காவல்துறை ஒரு அறிக்கை கொடுக்குது. இது வந்து முன்விரோதம் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்குது. இதுக்கும் கள்ளச்சாராயம் அங்கே காய்ச்சப்பட்டது, கள்ளச்சாராயத்தினால் இந்த சாராயம் தொடர்பாக இங்கே வந்து கொலை நடந்ததுன்னு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க, தவறான தகவலை கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கு. 2 முரண் இருக்குங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் பெரும்பாலான ஊடகங்களும் இது வந்து சாராயத்தினால் ஏற்பட்ட ஒரு சண்டை, அதனால தான் வந்து இந்த மரணம். 2 பேரும் சின்ன பசங்க, படிக்கிற பசங்க. இந்த ஃபேமிலி வந்து சாராயம் விற்கிறதையே, கள்ளச்சாராயம் விற்கிறதையே தொழிலாக வச்சுருக்காங்க அப்படின்றது நிறைய மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. இன்னொரு பக்கம் காவல்துறை இப்படி ஒரு செய்தியை சொல்லுது. ஏன் இந்த முரண்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு ஐயா மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக எப்போவுமே குற்றங்களை மூடி மறைப்பதற்கு முயற்சி பண்ணுது. புரியுதுங்களா? அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, அல்லது காரில் வந்து திமுக கொடியை கட்டிட்டு பெண்கள் வருகிற வாகனத்தை பட்ட பகலில் விரட்டி வந்து குறுக்க மறித்து நிறுந்து துன்புறுத்திய செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த செய்தியாக இருந்தாலும் உடனே காவல்துறை முன்னாடி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிற விதமாக
குற்றத்தை மறைப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இது தொடர்ச்சியாக காவல்துறை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அருண்குமார் ஐயாவை கூட நீதிமன்றம் கண்டிக்குது. நீங்கள் ஏன் முந்திக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ அதே நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நான் இந்த மயிலாடுதுறையில் பெரம்பூர் சராகத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்க காவல்துறையை பார்த்து நான் கேட்குறேன். இன்னும் விசாரணை நடத்தலை, முழுமையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவும் இன்னும் முடிவுக்கு வரல. அவசரமாக நீங்கள் எதுக்காக இந்த தீர்ப்பை எழுதுறீங்க? இந்த தீர்ப்பை ஏன் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் இந்த தமிழகத்தில் எந்த குற்றமும் குறையும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எந்த கொம்பனாலும் கேள்வி கேட்க முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி குற்றங்களை அடுத்து மூடி மறைக்கிறீங்களா நான் கேட்குறேன். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற ராஜ்குமார், தங்கத்துரை, மூவேந்தன் இவங்க 3 பேரும் குடும்பங்களோடு சேர்ந்து கள்ளச்சாராயம் காட்சி, 3 பேரும் உறவினர்கள். அதான் கள்ளச்சாராயம் காட்சி பொது வெளியில் தெருக்களில் வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். அதனால் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகுது. இது காவல்துறையில் தொடர்ச்சியாக புகார் அளிக்கப்பட்டிருக்கு. பல முறை இந்த 3 கைது செய்யப்பட்டு 5 நாள் உள்ள இருக்கிறது, 10 நாள் உள்ள இருக்கிறது, அப்புறம் வெளியில வந்துடுறது அப்படிங்கிற நிலைமை உருவாகி இருக்கு. இப்படி கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேல 8க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அவர்களை காவல்துறையினர் கைது செஞ்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. கொண்டுட்டு போய் 10 நாள் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வெளியில விட்டுருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு முத நாள் தான் இந்த ராஜ்குமார் என்பவர் கைது செய்து உள்ள வைக்கப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு அவர் பிணையில வெளியில வந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கும் போது காவல்துறை அவர்களுடைய வாய் தகராறுனா இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, கையில் அருவா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு வாய் தகராறு பண்ணுவாங்களே யாராவது? அப்போ அவர்களெல்லாம் எப்பொழுதுமே ஆயுதங்களோடு அலைந்தவர்களா நான் கேட்குறேன். ஆக இது காவல்துறை முறையாக விசாரணை செய்து அது என்ன காரணம், காவல்துறை இதனால என்ன லாபம்? அரசை காப்பாற்றுறது தான். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, போன மாதம் 17ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சமூக ஆர்வலர் ஜாஃபர் அலி அப்படின்னு ஒருத்தர், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் யாருன்னா, கனிம வளங்கள் சட்டவிரோதமாக மலைகளை உடைத்து எடுத்துட்டு இருக்காங்க, குவாரிகளை அமைச்சு சட்டவிரோத செயல்பாடாக இருக்குது அப்படிங்கிறத புகார் அளித்த ஒரு ஆள், ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவர் கொல்லப்படுறாரு. அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் குவாரிகள் அமைத்து சட்டவிரோதமாக மலைகள் உடைக்கப்படவில்லையா? ஆற்று மணல்கள் சட்டவிரோதமாக அள்ளப்படவில்லையா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லையா? இதே தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார்? இதே கள்ளக்குறிச்சியில் நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்த போது நீங்கள் மக்களுக்கு கொடுத்த உறுதி என்ன? இனி இது போன்ற ஒரு சாவு நடக்காது, இனி தமிழகத்தில் யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி பகிரங்கமாக விற்பனை செய்கிறாங்க? இன்னைக்கு நடக்கிற இந்த கொடூரங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தோழர்? ஒருத்தர் போய் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ஒரு புகார் அளித்தால், புகார் அளித்து விட்டு அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள யார் புகார் அளித்தார்களோ அவர்கள் மேல அவர்கள் பற்றின தகவல்களை உடனடியாக அந்த புகார் சொல்லப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஐயா உங்கள் ஊர்லேருந்து இன்னாரு வந்தாங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்து கண்டிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி கனியமுதன் அப்படின்னு ஒருத்தர் இதே ராஜ்குமார், தங்கத்துரை, மூவேந்தர் 3 பேர் மேலேயும் காவல்துறையில் போய் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி ரோட்டில் வச்சு விற்கிறாங்க, எங்கள் ஊர் கோவிலுக்கு முன்னாடியே கள்ளச்சாராயம் விற்கிறாங்கய்யா அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. இவங்க காவல்துறை என்ன செஞ்சிருக்கு, இந்த ராஜ்குமாரை புகார் கொடுக்க சொல்லி என்னை மிரட்டுனா அடிச்சான், கொலை செஞ்சிருவேன்னு சொல்றான்னு சொல்லி கனியமுதன் மேல கேஸை போட்டு அவனை தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த வேலைகள் எல்லாம் காவல்துறை செஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுது. மயிலாடுதுறையில பெரம்பூர் காவல் சராகத்தில் முட்டம் கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த இரட்டை படுகொலைக்கு முதல் குற்றவாளி யாருன்னா காவல்துறை அதிகாரிகள்.
உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஏன் கள்ளச்சாராயம் தொடர்ந்து காட்சி விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பல தடவை புகார் வந்திருக்கு, ஏன் தீர்க்கமான முடிவு, இறுதி முடிவு ஏன் நீங்க எடுக்கல? அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், ஆர்டிஓ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இது போன்ற ஒரு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிற போது அது குறித்த தகவல்கள் எதுவுமே தெரியாம நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒட்டுமொத்த இந்த அரசு அதிகாரிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும், அவ்வளவு பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்படணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிற அரசு இருக்கு பாருங்க, இது ஒரு மோசமான ஒரு அன்சேஃப் மாடல். இது வந்து இந்த திராவிட மாடல் இருக்குல்ல, இது பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மாடல் இல்லை, இது மிகவும் ஆபத்தான மாடலா இருக்கு. இந்த மாடல் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. அந்த ஊர் பொதுமக்களே போய் அவங்க வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ வந்து ஒரு இறந்து போன பையங்களை பார்த்தீங்கல்ல நீங்க, ஒரு பையனுக்கு 20 வயசு, கல்லூரியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஒரு பையன் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சின்ன பையங்க, யாரால் பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? ஏண்டா நீ சாராயம் காய்ச்சி விற்கிறதுக்கு பொறுக்கிகளா? சின்ன பசங்களை வந்து கொலை செய்வீங்களா? நீங்க செய்யறது சட்ட விரோதம் இல்லையா? இது மன்னிக்கப்படுற குற்றமா? பெத்து புள்ளைய வளர்த்து படிக்க வச்சு நீங்க செஞ்ச அட்டூழியத்தை, நீங்கள் செய்த சமூக விரோத செயலை, சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை தட்டி கேட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ கொலை செஞ்சைன்னா உன் வீட்டை அடிச்சு நொறுக்காம என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா? நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த 2 பிள்ளைகளை திருப்பி கொடுக்க முடியுமா அவங்களால? கள்ளச்சாராயம் சாப்பிட்டு மரணத்தை உங்களுக்குலாம் கடகடன்னு முதல்வரே போனாரு, நிதி உதவி செஞ்சாரு, எப்படி வந்து அது பரபரப்பாக்கப்படுது. ஆனா இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் யாருமே இதை பத்தி வாங்கி தரலையே. எப்படி துறப்பாங்க தோழர்? எல்லாரும் வந்து கூட்டணி அடிமைகளா மாறிட்டாங்க தோழர். கூட்டணி அடிமைகள் தங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை, அட்டூழியத்தை தட்டி கேட்கிற திராணியற்றவர்களாக, ஆண்மையற்றவர்களாக மாறி போயிட்டாங்க. காரணம் கூட்டணி தர்மம். என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கு துணை போறவர்களாக தான் இருக்கார்களே ஒழிய, முட்டு கொடுக்கறதுக்கு தான் அவர்கள் பேசுவார்களே ஒழிய, அவர்கள் ஒருபோதும் நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், தொடர்ந்து கூலிப்படை தாக்குதல்கள். காவல்துறையினருமே ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களா? இப்பதான் 63 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப அரசுக்கு அவமானம் ஆயிடும். அதனால நம்ம இதை கொஞ்சம் கிளியரா பார்ப்போம் அப்படின்னு தானே பார்த்துருப்பாங்க. இல்லை, அப்படி பார்க்கலங்கிறது தானே உண்மை. இப்போ இந்த ஊர் முட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பல தடவை வந்து காவல்துறையினரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பல தடவை இந்த 3 பேரையும் கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்போ திரும்ப அவங்கள விடுறதும், திரும்ப அவங்க சாராயம் காய்ச்சறதும், யாரெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள விரட்டி அடிக்கிறதும், அவங்க வீடு பூந்து அடிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் எங்கள் தெருவில் கொண்டு விற்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு குடும்பத்துக்குள்ள வீடு பூந்து இவங்க 3 பேரும் போய் அடித்து நொறுக்கியிருக்காங்க. பாத்திர மண்டலத்தில் அடித்து நொறுக்கியிருக்காங்க. நீ எப்படி செய்யலாம்? எங்களுக்கு பணபலம் இருக்குது, எங்களுக்கு அரசியல் பலம் இருக்குது, எங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்குள்ளேயே வீடு பூந்து அடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் இப்போ காவல்துறை ஏன் மூடி மறைக்குதுங்கிறேன். இங்க பாருங்க, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்தின் மீது குற்றம் செய்தவன் யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவன் திமுக காரனா இருந்தாலும் சரி, அவன் எவனா இருந்தாலும் சரி, குற்றம் செஞ்சான்னா நான் கடுமையா தண்டிப்பேன் அப்படின்னு இந்த அரசு தொடக்கத்திலிருந்து இருந்திருந்தால் இன்றைக்கு இல்லை தோழர், அதுதான் சொல்றேன். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 அமெண்ட் பண்ணி, அதாவது அதிகபட்ச, அதாவது கள்ளச்சாராயம் வித்தால் 10 ஆண்டு சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம். அதே மாதிரி கள்ளச்சாராயம் அருந்தி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அந்த வித்தவருக்கு வந்து என்ன சொல்றது, வாழ்நாள் சிறை, 10 லட்சம் ரூபாய் அபராதம். இப்படி தண்டனை வந்து அதிகரிக்கப்பட்ட பின்பும் ஒரு பயம் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் நடந்துக்கல. இதெல்லாம் இந்த புதிய சட்டம் வருவதற்கு முன்பு நடந்தது. இதுதான் புதிய சட்டம் வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எனக்கு இது என்ன, இதுதான் கண் துடைப்பு.
கேள்வி கேட்கிற மக்களை கண் துடைத்து நாங்கள் நியாயவாதிகள், நாங்கள் நேர்மையாளர்கள் நிரூபிக்கிறதுக்கான இந்த சட்டத்தை பத்தி மக்களுக்கு பயம் இல்லையா? இந்த சட்டம் வந்து நடைமுறை ஏன் படுத்தப்படலை அதுக்கு சொல்லுங்க. இப்போ இந்த சட்டம் வந்துச்சு, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நான் கேட்குறேன். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கணும்ல. கள்ளச்சாராயம் காய்ச்சினான்னு புகார் கொடுத்தாங்கல்ல. கள்ளச்சாராயம் காய்ச்சினதின் அடிப்படையில் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடி தானே வெளில வந்திருக்காரு. அப்போ ஏன் அவர் மீது இந்த சட்டம், கள்ளச்சாராய சட்டம் ஏன் பாயலை சொல்லுங்க? அவர் மேல இந்த கள்ளச்சாராய சட்டம் பாய்ந்திருந்தால் இந்த தவறு நடக்குமா? இப்போ நான் கேட்குறேன், தமிழக அரசை பார்த்து கேட்குறேன், கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் இன்றைக்கு வரைக்கும் காய்ச்சப்படுதா இல்லையா? நீதிபதிகளே சொன்னாங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராயம் ஒவ்வொரு நாளும் காய்ச்சப்படுது. அந்த பகுதியில் வாழுகிற கிராமப்புற மக்கள் அதைத்தான் தொழிலாகவே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆமா நான் கள்ளச்சாராயம் காய்ச்சத்தான் போறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் தர்றாங்க, போய் காய்ச்சி கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குல்ல. இந்த சட்டம் ஏன் அவர்கள் மீது பாயல? காய்ச்சறவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் என்பதாலா? நான் கேட்கிறேன். அப்ப தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை சந்து கடை கூட நீங்க டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறீங்க, அதே நேரத்தில் கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. ஏங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த 4 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் விற்பனையில் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? கூலிப்பட கொலைகள், எண்ணிலடங்கா கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க தொடர்ச்சியாக. சாதிய வன்முறைகள் மிக கடுமையாக நடக்கு. சமீபத்தில் கூட புல்லட் ஓட்டுனாங்கிறதுக்காக ஒருத்தன் கையை வெட்டியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதே போல கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது. காவல்துறை அதிகாரிகள் கொள்ளையில் ஈடுபடுறாங்க. ஒரு பெண் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. நேத்து முந்தானாலோ ஒரு போக்குவரத்துறை இணை ஆணையர் ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செய்தார் அப்படின்னு சொல்லி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அப்ப இந்த கொடூரங்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி எப்பவாவது நடந்திருக்கா? ஏன் இந்த திராவிட மாடல் ஆட்சியில மட்டும் இது நடக்குது? ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல. ஒரு பொம்மை அரசு தான் இந்த நிலத்தை ஆட்சி செய்யுது. இவங்க எப்பவுமே வீடியோ ஷூட்டு, அப்புறம் வந்து போட்டோ ஷூட் நடத்துறதுல தான் கவனம் செலுத்துறாங்க. நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, அது மிகச்சிறந்த ஆட்சி, எல்லோரும் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் இப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிறதுக்கான ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்க ஒழிய, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை உண்மையாக நேர்மையாக நிர்வாகம் செய்தால் இது போன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்கவே முடியாது. ஆனால் காவல்துறையினுடைய கவனக்குறைவு, காவல்துறையினுடைய லஞ்ச லாவணியங்களால தான் இவ்வளவு பெரிய குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படுறதும், ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்போ பாருங்க, வேங்க வயல்ல எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவையான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சொல்லுங்க, மலத்தை கலந்துட்டாங்க. கலந்த தண்ணீரை யார் குடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் கலந்தாங்க அப்படின்னு சொல்றது எப்படிங்க? இயற்கைக்கு எதிராக இல்லையா அது? இது எப்படி ஏற்க முடியும்? இது எப்படி துணிச்சலா மாநில அரசு அதை ஒரு தீர்ப்பா சொல்லுது? அது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் எப்படி ஏற்கிறாரு? முதலமைச்சர் கூப்பிட்டு ஏப்பா இங்க வாங்கப்பா, அந்த மக்கள் வந்து ஒரு வாரமா அந்த மலங்கலந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் தான் அதை கலந்துருந்தா அவன் வீட்டில் அதே தண்ணியை குடிச்சுக்கிட்டு அதே தண்ணியில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எப்படா இருப்பான்? என்னையா கேள்வி கேட்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த முதலமைச்சர்? அப்போ இந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சி பழிவாங்குகிற ஆட்சி. யாராவது ஒருத்தன் யூடியூப் சேனல்ல பேசிட்டான்னா போடுறான் அவன் மேல வழக்கு. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தூக்கி உள்ள போடுறா. அப்படிங்கிற வேலையை இவ்வளவு தீவிரமா செய்யற தமிழ்நாடு காவல்துறை எப்ப பார்த்தாலும் இணையதளங்கள்ல யாரு என்ன பதிவிட்டிருக்கான்னு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை சமூகத்தில் என்ன குற்றங்கள் நடக்குது, இதை நடக்க விடாமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தால் இந்த தவறுகள் நடந்திருக்காது. இந்த இரட்டை படுகொலை நடந்ததற்கு அடிப்படை காரணமே காவல்துறையினுடைய கவனக்குறைவு. காவல்துறை புகார் அளித்தும் திரும்ப திரும்ப புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப தமிழக காவல்துறை கொடுத்திருக்கிற இந்த அறிக்கை யாரை தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறதுக்கா இல்ல தமிழ்நாடு அரசை காப்பாத்துறதுக்கா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? எதுக்கு இந்த குற்றத்தை நீங்க மறைக்கிறீங்கங்கிறேன். அதனால உண்மையாகவே
தமிழக மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு வந்து நிற்கிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு என்பது தங்கள் படிக்க போற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. வளக்கொள்ளைகள் மிக சுதந்திரமா நடக்குது, கனிம வள கொள்ளைகள் மிக சுதந்திரமா நடக்குது. அதை தட்டி கேட்டா அவன் படுகொலை செய்யப்படுவான். படுகொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நுட்பமா நீங்க கவனிச்சீங்கன்னா, மத கலவரங்களையும் இவங்க தான் தூண்டி விடுறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க போய் ஆடு வெட்டி கோழி வெட்டி அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும்னு அதில் ஒரு அரசியல் செய்யணும்னு பிஜேபி, சங்க பரிவார இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் கும்பல் முயற்சி பண்ணுது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சமூக நீதி பேசுகிற அரசாக இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நேர்மையாக உண்மையான வாதங்களை எடுத்து வைத்து அதை தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? வழக்கறிஞர் மதிப்புக்குரிய ஐயா வாஞ்சிநாதன் அவர் சொல்கிறாங்க, மாநில அரசே இது மாதிரியான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அதுக்கு ஆதரவு அளிக்கிறது மாதிரி தான் நீதிமன்றத்தில் பேசினாங்களே ஒழிய அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் பேசலைன்னு சொல்றாரு. அவங்க தான் மாநில அரசு தான் சொல்லிருக்கு, இன்னைக்கு 5 to 4 to 5 போராடிக்கலான்ட்டு அவங்க தான் சொல்லிருக்காங்க. ஆமா, அப்படிங்கும்போது இந்த அரசு மத கலவரங்களை தூண்டுது, சாதிய மோதல்களை உருவாக்குது, கூலிப்படை கொலைகளை ஆதரிக்குது, இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்குது, இந்த அரசு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்குது. இந்த அரசு எப்படி மக்களுக்கான அரசா இருக்க முடியும்? இந்த அரசு எப்படி மக்களின் நம்பிக்கைக்குள்ள அரசா இருக்க முடியும்? இது வெறும் செய்தி அரசியல். உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து எந்த குறையும் இல்லாத ஆட்சி நடத்துகிறோம், நாங்கள் என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வெறும் செய்தி அரசியலை செய்கிற அரசு தானே ஒழிய இது மக்கள் விரோத அரசு, இது மக்களுக்கான அரசு இல்லை. இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஒரு பொம்மை அரசு அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.